தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து போன செய்தியில 11வது வசனத்தில ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். 12வது வசனம், இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். இரவு சென்று போய் ஆயிற்று, பகல் சமீபமாயிற்று. இரவு நித்தியரையா இருந்த நாட்கள் கடந்து போயிட்டு பகல் சமீபமாயிருக்கிறதுனா விழித்து எழுந்து வாழ வேண்டிய ஒரு நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அதான் 11வது வசனத்தை சொன்னேன், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. என்ன ரட்சிப்பை பற்றி என்ன நித்திர அதுல வாழாத ஒரு வாழ்க்கை இல்லாதபடி இருக்காதீங்க. நித்திர கொள்ளுகிறவர் போல அதை மறந்து அதை புரியாத அதுல நிலைத்து நிற்காத ஒரு வாழ்க்கை வாழாதபடி அதுல இருந்து விழித்தெழுந்தவர்களாக, எழுந்தவர்களாக, பகல்ல நடக்கிறவர்களாக அந்தகார கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். அந்தகார கிரியைகள், அந்தகாரம், இருள், மரணம், பிசாசு, அதற்குரிய காரியங்கள், அதான் அந்தகாரம். ஒளி, தேவனுக்குரிய காரியங்கள், தேவன் விரும்புகிற காரியங்கள். அப்ப அந்தகார காரியங்களை நாம் தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு புறம்பாக்கிவிட்டு அதுல இருந்து வெளியில வந்து அதை விரும்பாதபடி செய்யாதபடி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதாக இந்த சொல்றார். இந்த அந்தகார காரியங்கள் தான் முதல்ல 9வது வசனத்துல பார்த்துனாங்க. விபச்சாரம், கொலை, களவு, பொச்சாட்சி, இச்சை. அதோட அவர் விடல, இன்னும் சில அந்தகார காரியங்களை இதுல சொல்றாரு. 13வது வசனம், களியாட்டு, வெறி, வேசித்தனம், காமவிகாரம், வாக்குவாதம், பொறாமை, இதுவும் அந்தகார காரியங்கள். இதெல்லாம் தள்ளிவிட்டு ஒளியின் பிள்ளைகள் போல, தேவனுடைய பிள்ளைகள் போல, தேவனுக்குரியவர்கள் போல, இயேசுவை தரித்தவர்கள் போல, ஆவியானவர்கள் வழிநடத்துகிறவர்கள் போல ஒரு வாழ்க்கை வேதத்தின்படி வாழ வேண்டும் என்பதாக இங்க சொல்றாரு. அதான் சொல்றாரு, அந்தகார கிரிகளை நான் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஒளியின் ஆயுதம் வேதம் எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய ஆயுதங்கள், அதுகளை தரித்துக் கொண்டு, ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு, இருளுக்கு எதிராக. ஒளியின் ஆயுதங்களை ஏன் தரிக்கணும்? ஆயுதங்களை தரிக்கணும்னா எங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப ஒளியின் ஆயுதங்களை தரித்து அங்கே அந்தகாரத்தோ இருளோடு போராடி, உலகத்தோடு, பாவத்தோடு, இச்சைகளோடு, இங்க மேல சொன்ன அந்தகார கிரியைகள் காரியங்களோடு, மாமிசத்துல, ஆவியில போராடி மேற்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில உண்டு. இந்த ஒளியின் வஸ்திரங்களை தரிச்சு கொள்ளணும்னு சொன்னா எங்களுக்கு வேதம் வேணும். வேதம் தான் இந்த ஒளியின் வஸ்திரங்களை எங்களுக்கு தர முடியும். வேதத்தின் மூலமாக ஆவியானவர் இந்த ஒளியின் வஸ்திரங்களை எங்களுக்கு தருவாரு. வேதத்தின் மூலம் வாழும் போது, வேதத்துல நிலைத்திருக்கும் போது, வேதத்தை, கற்பனைகள், கட்டளைகள், நீதி நியாயங்களை கை கொள்ளும் போது இந்த ஒளியின் ஆயுதங்களை நாங்கள் தரித்துக் கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர் அதை எங்களுக்கு தருவாரு. அதை பெற்றுக்கொண்டு இந்த இருளை மேற்கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழுங்க தினமும்
என்பதாகத்தான் இங்க பவுல் இதற்கு சொல்றாரு. இப்ப என்ன, ஒவ்வொரு நாளும் தேவனுக்குரிய விதமா வாழுங்க, ஒளியின் பிள்ளைகளா வாழுங்க, அந்தகார காரியங்கள் இல்லாதவர்களா வாழுங்க, பிசாசுக்குரிய காரியங்கள் இல்லாதவர்களா வாழுங்க என்று போட்டு சில சில காரியங்களை சொல்றாரு. அந்த காரியங்கள் என்ன? 13ஆம் வசனத்தை அடுத்த செய்தியில பார்க்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து ஆவியானவர் ஒளியின் ஆயுதங்களை தரித்து ஒளியின் பிள்ளைகளை போல, ஆண்டவர் சொல்ல, நாங்கள் உலகத்திற்கு ஒளி, மலை மேல் உள்ள பட்டணம் என்று சொல்றாரு. அப்ப அந்த ஒளி என்ற தெய்வம், தெய்வத்துடைய பிள்ளைகள் தெய்வத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்து தொடர்ந்து எங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.